கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். கோலார் தங்கவயலின் பிலிவர்ஸ் அசம்பிளியின் சபையின் சார்பாக உங்களுக்கும் ஒரு அற்புதம் என்ற சீடியை விசுவாசத்தோடு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார். இப்பொழுது நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரியவளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சத்திய வேதாகமும் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிடத் தொடங்கினான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னாக சென்றான். ஆம் அன்புக்குரியவளே, வாசிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பிச்சைக்காரன், அவன் குருடனாய் இருந்தான். அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஆம் அன்புக்குரியவளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தருடைய வேதாகமத்தில் பர்திமே என்கிற குருடன் அவன் வாழ்க்கையில் அவன் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட சில சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். என் கண்பான தேவ சனமே, பர்திமே என்கிற இந்த குருடன் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஜெபம் நாம் செய்ய வேண்டும். இயேசு ஆண்டவரை கூப்பிட வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் அன்புக்குரியவளே, இரண்டாவதாக பர்திமே குருடன் ஆண்டவராக இயேசுவை அவன் கூப்பிட்ட பொழுது அநேகர் வந்து அவனை அதட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் அவனை அதட்டி, போதகரை நீ தடை செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனாலும் பர்திமே என்கிற குருடன் பிச்சைக்காரன் ஆண்டவராக இயேசுவை விடவே இல்லை. மீண்டுமாய் முன்னிலும் அதிக சத்தமாய், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவளே, பர்திமே குருடன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து தடைகள் மத்தியிலும் அவன் ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது இயேசு நின்று விட்டார் என்று சொல்லி சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு நின்று அந்த குருடனை அழைத்து கொண்டு வாருங்கள், அந்த மனுஷனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆம் அன்புக்குரியவளே, தடைகள் மத்தியில் அவன் ஜெபித்த போது இயேசு அவனுக்கு பதில் கொடுக்க அங்கேயே நின்று விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் அவனை அழைத்து வர சொன்ன போது பர்திமே குருடனை போய் ஜனங்கள் போய் அவனை அழைத்து வர அவனை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட போது உடனே அந்த குருடன் மேல் வஸ்திரங்களை கழட்டி எறிந்துவிட்டு இயேசு அண்டைக்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவளே, குருடன் அவன் ஒரு ஆடையை மேல ஒரு வஸ்திரத்தை போட்டிருந்தான். இயேசு ஆண்டவர் கூப்பிட்டவன அதை கழட்டி விசிறி அடிக்கிறான். ஆம் அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் பழைய காரியங்களாகிய வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு இயேசு அண்டைக்கு வரும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உண்மையிலவர் இருக்கிறார். பர்திமேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல் வஸ்திரத்தை கழட்டி எறிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் பழைய பாவங்களை கழட்டி எறிந்து விட்டு இயேசு அண்டைக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதங்களை செய்ய உண்மையிலவராயிருக்கிறார். அன்புக்குரியவளே, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவக்காரியங்களை அறிக்கை எடுங்க, பாவக்காரியங்களை தூக்கி எறியுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கும் கட்டாயம் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் வாழ்க்கையில பாவத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய மாட்டார். சத்திய வேதாகமம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விடுகணும்.
இரக்கம் பெறுவான் என்று சொல்லி சத்தியவேதாகம் சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவளே, இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பெற வேண்டுமானால் பாவங்களை தூக்கி எரியுங்கள், இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். கட்டாயம் இயேசு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகும்